எங்களை அடித்து விட்டால் உடனடியாக நான் பாம் போட்டு விடுவோம். என்ன கேட்டால் இந்த பாம்பை போடுவோம், அணுகுண்டை போடுவோம், இந்த பயமுடுத்தல இல்லாமல் பண்ணிவிடும் இந்தியா. அண்ட் இதுக்கு தயாரிப்பு இப்போது நடக்கவில்லை. நமது எப்போதுமே பிளான் ஏ வைத்துக் கொண்டுதான் இருந்தோம், பிளான் பி வைத்துக் கொண்டுதான் இருந்தோம். 3 தினம் அவர் சொல்வது என்னென்றால் இந்தியாவின் பதில் அது 140 கோடி இந்தியர்களின் பதிலாக இருக்கும். இந்துக்களின் பதில் அல்ல, இஸ்லாமியர்களின் பதில் அல்ல, கிறிஸ்தவர்களின் பதில் அல்ல, இது இந்தியர்களின் பதில். இதற்காக தான் இன்று கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் மீட்டிங் இருக்குது. நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கும் நிலவை, சட்ட ஒழுங்கு நிலவை, அதை சீர்படுத்தி சரியாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை தவிர்த்து இந்தியாவில் இருக்க பெரிய மாநகரங்கள், புதுதில்லியா இருக்கட்டும், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, இந்திய அரசு கொடுத்திருக்க கிரீன் சிக்னல், நமது ராணுவ வீரர்கள் செய்ய போனும் தயாராகி கொண்டிருக்கும் பிளான், அமைச்சர்களுக்கு கூட டீடைல் சொல்லப்படவில்லை. ப்ரோக்ராம் ஓகே, ஆனால் ப்ரோக்ராம் என்ன இருக்கிறது, பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன இருக்கிறது என்று சொல்லவில்லை. காரணம் டாப் சீக்ரெட். ஆப்கானிஸ்தானில் வாழும் தாலிபான் இந்திய அரசுக்கும் இந்திய தலைவர்களுக்கும் போர் மூலமாக சொல்லிவிட்டார்கள், நீங்கள் ஆப்கானிஸ்தான் போராடி அங்க தாலிபான் ஜெயிச்சு விட்டது, இந்தியாவுக்கு பக்கம் திரும்புங்கள். ஆனால் அவர்கள் இந்தியா பக்கம் திரும்பவில்லை. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார், வணக்கம். இப்போ பாகிஸ்தானுடைய அமைச்சர் அட்டாயுல்லா தரார் அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரத்துக்குள்ளார இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதலை நடத்தும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வீடியோவில் பேசியிருக்காங்க. இந்த கதறலை எப்படி சார் பாக்குறீங்க? அதான் நான் சொன்ன போது என்னன்னா, அவங்களுக்கு ஏன் ஒன்றும் ஆகல, ஏன் நடக்காம இருக்குது, இது எப்படி இருக்கு சிவா சார்? நீங்க யாரையோ போய் அடிச்சுட்டு வந்துட்டீங்க, உங்க வீட்டுக்குள்ள கதை தாப்ப போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த ஆள் எப்போ நம்மளை திருப்பி அடிக்க போறாரு நீங்க பயந்துட்டு இருக்கீங்க. இந்த கதவத்தோட உடைச்சிட்டு வருவாரா, நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற கதவை உடைச்சின்னு வருவா, மேலே கூரை பிச்சுன்னு வருவாரா, பயம். அந்த பயத்துல என்னெல்லாமோ சொல்றாங்க. எங்களை அடித்து விட்டால் உடனடியாக நான் பாம்பு போட்டு விடுவோம். என்ன கேட்டால் இந்த பாம்பை போடுவோம், அணுகுண்டை போடுவோம், இந்த பயமுடுத்தல இல்லாமல் பண்ணிவிடும் இந்தியா. அண்ட் இதுக்கு தயாரிப்பு இப்போது நடக்கவில்லை. நமது எப்போதுமே பிளான் ஏ வைத்துக் கொண்டுதான் இருந்தோம், பிளான் பி வைத்துக் கொண்டுதான் இருந்தோம். ஆனால் இப்போது செயல்பட போவது பிளான் எக்ஸ். பிளான் எக்ஸ் கேட்டாலும் அதுல முழுக்க சீக்ரெட், டாப் சீக்ரெட். இது முடிந்த பிறகுதான் நமக்கு தெரியும், ஓ இப்படி ஆயிட்டா என்று. ஆனா ஒன்று நிச்சயங்க, நம்ம இந்தியா வளர்ச்சி பக்கம் போய்கொண்டிருக்கிறது. நம்மளோட பொருளாதாரம் வளர்ச்சியோட பொருளாதாரம். ஏழை மக்களை கைப்பிடித்து நிற்க வைத்து முன்னாடி போகணும் என்பது பிரதமரின் கொள்கை. போர் அவரோட கொள்கை இல்லை. ஆனால் நம்மளை ஒருத்தர் இப்ப பார்த்தாலும் நம்மளை ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தாருன்னா அந்த ட்ரபிளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சானோம். அந்த முற்றுப்புள்ளி எப்படி வைக்கணும்? முன்னெல்லாம் என்ன ஆச்சு பாருங்க, பாலாக்கோட் செஞ்சு காமிச்சோம், வார்னிங் கொடுத்து பார்த்தோம், பல முறை அவர்களை நம்ம மிரட்டி விட்டோம். இந்த மாதிரி செய்து கொண்டே இருந்தால் டேஞ்சர். ஆனால் அவர்கள் மதிக்கவில்லை. இப்ப என்ன பாருங்க, காஷ்மீர் நல்லா போயிட்டு இருந்தது. காஷ்மீர் இளைஞர்கள் அவர்கள் எல்லோருமே இஸ்லாமியர்கள் தான், நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் அதை அவங்க இது பண்ணாம, அவங்கள பத்தி கூட கவலைப்படாம, அவங்களோட பொருளாதார நிலைமை கவலைப்படாம, அங்க புது வாழ்க்கை துவங்கும் பொழுது அதை ஒரேடியாக இது பண்ணி விட்டார்கள். அதனால்தான் இந்தியா முழுவதும் ஒரு கோபம் இருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் உமர் அப்துல்லா முதல்வர் எப்படி பேசினார், எவ்வளவு உருக்கமாக பேசினார். இதுல இவர்கள் எல்லோரும் நம்மளிடம் வந்தார்கள், ஒரு உல்லாச பயணிகளாக வந்தார்கள், நம்ம கெஸ்டா வந்தார்கள், அவர்களை நாம பாதுகாக்கப்பட. இதுல இன்னொரு தலைவர் ரொம்ப இதுவா பேசுறாரு, அது நீங்க ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஓபிசி அசௌதீன் ஓசி பாருங்க, எம்ஐஎம் தலைவர், அவர் தன்னை ரொம்ப இஸ்லாமியர் தலைவர் எப்போது காமிச்சுப்பாரு. ஆனா அவரும் பாகிஸ்தானை ரொம்ப கண்டிச்சிருக்காரு. நீங்க என்ன மாதிரி வேலை செஞ்சிருக்கீங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி படுபாவிக்கு பாவத்தை பண்ணியிருக்கீங்க. இன்னோசென்ட் பீப்புள், இந்த மாதிரி பரிதாப நிலையில் அவர்களை நீங்க செய்திருக்கீர்கள். அவரும் இப்ப குரல் கொடுக்கிறார்கள். இதுல ஒண்ணு பெரிய விஷயம் என்ன சிவா சார், என்னன்னா பிரதமர் விரும்புவது என்ன என்றால், திருப்பி நீங்க அவர் 3 தடவை இதை பத்தி பேசிவிட்டார்.
3 தடவை அவர் சொல்வது என்னென்றால், இந்தியாவின் பதில் அது 140 கோடி இந்தியர்களின் பதிலாக இருக்கும். இந்துக்களின் பதில் அல்ல, இஸ்லாமியர்களின் பதில் அல்ல, கிறிஸ்தவர்களின் பதில் இல்லை, இது இந்தியர்களின் பதில். அதனால ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். இந்த ஒற்றுமை உள்ள ஒற்றுமை இருந்தால்தான் வெளியில நன்றாக நாம் அவர்களை அடக்க முடியும். இதற்காக தான் இன்று கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் மீட்டிங் இருக்குது. நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கும் நிலவை, சட்ட ஒழுங்கு நிலவை, அதை சீர்படுத்தி சரியாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை தவிர்த்து இந்தியாவில் இருக்க பெரிய மாநகரங்கள், புதுதில்லியா இருக்கட்டும், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, லக்னோ, கான்பூர், நம்ம வாரணாசி, பல பெரிய ஊர்களில் பாருங்க, அங்கெல்லாம் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா எந்த விதமான புது தீவிரவாதம் செயல்கள் நடக்கக்கூடாது என்று இதெல்லாம் தயாராகி கொண்டு இருக்கிறது. இதை கண்காணிப்பதற்கு பிறகு எதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு என்று இதுல இன்னொரு பெரிய சீக்ரெட் சொல்லிடுறேன். இந்திய அரசு கொடுத்திருக்க கிரீன் சிக்னல், நமது ராணுவ வீரர்கள் செய்ய போனும் தயாராகி கொண்டிருக்கும் பிளான், அமைச்சர்களுக்கு கூட டீடைல் சொல்லப்படவில்லை. ப்ரோக்ராம் ஓகே, ஆனால் ப்ரோக்ராம் என்ன இருக்கிறது, பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன இருக்கிறது என்று சொல்லவில்லை. காரணம் டாப் சீக்ரெட். சார், இப்போ பாகிஸ்தான் தாலிபான் எல்லையில ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து தாலிபான்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில தான் தாலிபான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில ஆப்கான் மண்ணில இந்தியாவுக்கு எதிராக எந்த விதமான தீவிரவாத தாக்குதலையும் ஆப்கான் அரசு ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆப்கானிஸ்தானில் வாழும் தாலிபான் அவர்கள் இந்திய அரசுக்கும் இந்திய தலைவர்களுக்கும் போர் மூலமாக சொல்லிவிட்டார்கள். ஏன்னா பொதுவாக என்ன கருத்து இருந்தது என்றால், அங்க தாலிபான் ஃபைட்டர்ஸ் போர் முடிந்த பிறகு அவர்களிடம் ஆயுதம் இருக்கிறது. அவர்களை பாகிஸ்தான் முன்ன என்ன நினைத்தது என்றால், அவர்களை தூண்டிவிட்டு காஷ்மீருக்கு அனுப்புவோம் என்று. நீங்கள் ஆப்கானிஸ்தான் போராடி அங்க தாலிபான் ஜெயிச்சு விட்டது, இந்தியாவுக்கு பக்கம் திரும்புங்கள். ஆனால் அவர்கள் இந்தியா பக்கம் திரும்பவில்லை. காஷ்மீர் வம்பில் தாலிபானுக்கு ஒரு விதமான இதுவும் கிடையாது. காரணம், இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கு முழு உதவி கொடுப்பது இந்தியா. பாகிஸ்தான் ஒன்றும் தரதில்லை. எது தரேன்னு சொன்ன கூட தரதில்லை. அப்புறம் ஆப்கானிஸ்தானில் வர ட்ரை ஃப்ரூட்ஸு, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெரிய மார்க்கெட் இந்தியா. இதை ஏன் அவர்கள் கெடுத்துக் கொள்வார்கள்? ஆகையால் பாகிஸ்தான் நினைப்பது என்ன என்றால், தன் மீது இருக்கிற இப்போ இருக்கிற இந்தியா தாக்குமோ என்ற பயத்தை, இது என்டையர் இஸ்லாம் மேல ஒரு தாக்குதல் மாறியும் உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இது பாதிக்கும் என்று ஒரு பொருளை கிளப்பி கொண்டு இருக்கிறது. என்னை அடித்து விட்டால் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஆபத்து, ஏன்னா நான் தான் இஸ்லாமியர்களுக்காக போராடும் ஒரே நாடு அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன பாருங்க, சவுதி அரேபியா கூட பாகிஸ்தான் இது மேல போயிடுச்சு. அவங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறோம், ஏன்னா பணத்தை கேட்டு கேட்டு வாங்கிப்பாங்க. கோடி கணக்கில் பணம் கொடுத்தாச்சு, எல்லாரும் அவங்க சாப்பிட்டேப்ப விட்டாச்சு. இந்த ராணுவ தளபதிகள் ஊழல், ஏழை மக்களுக்கு ஒன்றுமே போட்டு செய்யல. அந்த ஏழை இளைஞர்களுக்கு ஒரு துப்பாக்கி கொடுத்து இந்தியாவில் போய் சண்டை போடு, அங்க சண்டை போட்டால் உங்களுக்கு ஜன்னத்தில் இடம் கிடைக்கும், மேல போயிடலாம். இந்த மாதிரி போய் இதெல்லாம் இப்படித்தானே கசாப் என்ற ஒரு இளைஞரை பாம்பேக்கு அனுப்பித்தார்கள். 10 பேர் வந்தார்கள் இல்லையா, பாம்பே தாக்கினார்கள் 2008. அவர்கள் யார்? ஏழை பிள்ளைகள், ஏழை இஸ்லாமியர் பிள்ளைகளுக்கு யாருக்கு படிப்பு கூட சரியா வரல, வீட்டில் ஒண்ணுமே கிடையாது. நீ போயிட்டு வந்தால் உங்க குடும்பத்துக்கு நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் செத்து விட்டால் அங்க நீங்கள் உங்களுக்கு ஜன்னத்தில் இடம் கிடைத்து விடும். இந்த மாதிரி அல்லாஹ் பெயரை உபயோகப்படுத்தி அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி இதுதான் தீவிரவாத செயலில் ஈடுபட வைக்கிறார்கள். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.